இப்போது நம்ம இங்கே இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். கீழே வந்து ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸோட லெவல் இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இதோட இது இருக்குது இங்கே. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இதோட லென்த்தும் இதோட இதையும் கம்பேர் பண்ணும்போது இது வெரி ஷார்ட்டு, இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ இந்த லென்த்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவல் பண்ணி சென்டர் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும், அழகாக இருக்கும். இந்த ஷேப் அழகாக இருக்கும். இந்த ஷேப்பில் நீங்கள் பிக் பண்ணி கொடுத்துட்டீங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு பிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஐபோலுக்கு சென்டரில் உங்களுக்கு இந்த ஐப்ரோ கிடைக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் இது பிரைடு மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் ஐப்ரோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூ மஸ்ட் பி கேர். என்னென்னா ஐபோலுக்கு சென்டரில் மேக்ஸிமம் உங்களோட அந்த பீக் மவுண்ட் இங்கே வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம திக்னஸ் எதுவுமே கம்மி பண்ணலை, இருக்கிற ஹேரை அப்படியே தான் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே தான் நான் வந்து இதோட ஷேப் மாற்றுறேன். ஸோ இங்கே இந்த ஷேப் மாறும்போது இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் ஷேப் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஷேப் கொடுக்குறேன்னு நீங்கள் ரொம்பவும் தின் பண்ணிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஷேப் கொடுத்துட்டோம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்விட் இருக்கும், நம்ம அதை நீங்கள் பக்காவாக கரெக்ட் பண்ணி ஸோ இப்போ இந்த ஐப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அவங்களோட டிஸ்டன்ஸ் லெவல் வந்து எவ்வளோ இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் எப்படி வாங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இங்கே வந்து இல்லை ஐப்ரோ வந்து இங்கே கம்மியாக இருக்குது, இந்த இடம் வந்து கேப் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இன்னும் கூட, ஏன்னா இங்கே திக்காக தெரிஞ்சிடக்கூடாது, அதனால் இன்னும் கூட ஒரு 2 ஹேர் நீங்கள் இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். கீழே படிங்க, லைட்டாக படிங்க கீழே. இது மாதிரி உங்களுக்கு பிடிக்காமல் எடுக்க வரலன்னா பிடிச்சிக்க சொல்லிட்டு எடுங்க. எப்போவுமே இந்த இடத்துல எடுக்கும்போது கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. விட்டுருங்க. இப்போது நீங்கள் இந்த இதை வந்து ட்ரிம்மிங் கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸாக்ட் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் இருக்க முடிய மட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்படி வச்சுட்டு அங்கங்கே அந்த மாதிரி கட் பண்ணுறது இல்லாமல் எக்ஸாக்ட் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அங்கேருந்து அன்வான்டாக இருக்கிற எக்ஸ்ட்ரா லென்த் எல்லாமே நீங்கள் அழகாக ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது அதை ரொம்ப லெவலாக கரெக்டாக கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐப்ரோ எடுக்கிற மாதிரியே உங்களோட ட்ரிம்மிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஐப்ரோ எப்படி இருக்குது உங்களுக்கு? பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதே அங்கே எடுக்காமல் இருக்க ஐப்ரோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ இன்னும் கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப் வேணுமா இருந்தால், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் ஷேப் வந்து எனக்கு இந்த மாதிரி லைட்டாக தூக்கி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியுது அவங்களுக்கு, லைட்டாக இங்கே வந்து லைட்டாக தூக்கி கொடுக்கலாம். இப்போது இந்த ஐப்ரோவையும் அந்த ஐப்ரோவையும் பாருங்கள், நல்லா திரும்புங்க கொஞ்சம்.
இப்போ பாருங்க இதில் ஷேப் வந்து அங்கே என்ன ஷேப்பில் இருக்குன்னே அதை வந்து இது பண்ண முடியல. ஏன்னா இதோட லென்த் வந்து ஓவர் லென்த், இதோட லென்த் ஓவர் லென்த். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதையும் நம்ம வந்து இந்த ஷேப்பில் கொண்டு வந்தோம்னா இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்க எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்துடுறோம். இப்போ பாருங்க இதுவும் சேம் அதே தான். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஈக்குவல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே தான் எடுக்கணும். ஸோ அங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற மவுண்ட் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். எப்போவுமே சேஃப் சைடு கிளைண்ட்டை பிடிச்சிக்க சொல்லிவிட்டு எடுங்க. இருங்க வச்சோம். ஓகே, இப்போ பிடிங்க. ஏன் நம்ம முதல்ல இங்கே எடுக்கிறோன்னா இந்த பெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வேணுன்றனால இங்கே நம்ம ஃபுல்லாக இந்த இடத்த க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எங்கேயும் மாறி போகாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த எட்ஜில் இருக்கிற முடியை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே விட்டுருங்க, இங்கே மட்டும் பிடிங்க. நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கறனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ஓகேவா? இப்போது ஓவரால் நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷன் போயிடணும். பிடிச்சிக்கோங்க, கீழே லைட்டாக பிடிங்க. கீழே ரொம்ப இது பண்ணாதீங்க, ப்ரெஷ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன குட்டி குட்டி முடியெல்லாம் விடுபட்டிருக்கோம். அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல விட்டுருக்கோம். நீங்கள் அதை வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அதை எடுக்கணும்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா இது இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு கட்டை வந்து ப்ராப்பராக கொடுங்க. கட் கொடுக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஐப்ரோ ஷேப். சின்னதாக விடுபட்டிருந்தா கூட அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த லெவல் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் ஷேப் வந்து லைட்டாக இப்போ இங்கே ஒரு லெவல் இங்கே இருக்கிறத நம்ம கொஞ்சம் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். பிடிங்க. நீங்கள் இந்த கீழே முடி நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க பிடிங்க. இந்த ஹேர் வந்து தான் ரொம்ப முக்கியமான ஹேர். இங்கே தான் நீங்கள் எங்கே உங்களோட ஷேப்பை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறீங்கன்றது பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு எடுத்தோன்னே இதோட ஷேப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். விட்டுருங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துடுங்க. உங்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப லென்த்தி ஹேர் ஆகிருக்குன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வெளியில் போகுது. ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஐப்ரோவை எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இதெல்லாம் கீழே இருக்குது. இதை வந்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போது ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுது இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ட்ரிம் பண்ணலாம். ஸோ ரொம்பவும் ட்ரிம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு திக்னஸ் போயிடும் நீங்கள் ரொம்ப ட்ரிம் பண்ணிங்கனாக்கா. ஹேர் திக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கனாலே நீங்கள் சிசர் எடுக்கிறத ரொம்ப யோசிச்சு தான் எடுக்கணும். இப்போ மேமோடது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லென்த்தியான ஹேரு, அதனால நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. இங்கே ஒரு ஹேர் மட்டும் தனியாக தெரியுதா லைட்டாக? அதையும் நம்ம இப்போ ஈவன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் மேமோட பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பார்க்காமலே பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பண்ணதை விட உங்களுக்கு அங்கே விட்டுருக்கோம். ஏன்னா விட்டால் தான் உங்களுக்கு அந்த லென்த் வரும். இல்லைன்னா இங்கே லென்த்து ஜாஸ்தி இருக்குது, அங்கே லென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த லென்த்து விட்டால் தான் உங்களுக்கு அது வரும், க்ரோத் வரும். ஓகே, இந்த லென்த் வந்து நம்ம இப்போ ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லென்த்தை வந்து இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ கிளைண்ட் கிட்ட சொல்லும்போது சொல்லி அனுப்பணும். ஈவன் ஒருவேளை அவங்க ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ஹைட் வந்து நம்ம மசாஜில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லிப் பண்ணி கொடுப்போம். அப்போ இதோட ஐப்ரோ வந்து இந்த ஷேப்பில் அழகாக தூக்கி தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போதே இட் ஷுட் பி லைக் திஸ், இந்த மாதிரி இருந்தது. என்ன இதை சொல்லுவாங்க, கத்தி மாதிரின்னு சொல்லுவாங்க, தெரியுதா? ஸோ இது கத்தி, ஆமாம், அந்த ஷேப்பில் இருக்கும் இது. ஆனால் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக மாற்றிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது, பட் ஒரே இதில் நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியாது, கவரேஜ் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷேப் வந்து மாற்றி கொடுக்க முடியும். ஓகே.